என்னைக்காவது உங்கள் பழைய ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்போ நம்ம போட்ட பேகி ஜீன்ஸ் இல்லை ஒரு நியான் சன்கிளாஸ் அப்போ பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ண வச்சிருக்கலாம். பட் இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா டோட்டல் டிசாஸ்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதே நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடயும் நடக்க சான்ஸ் இருக்கு. நம்ம ரிசர்ச் பண்ணி ரேட்டிங்லாம் ட்ராக் பண்ணி அப்போ ஏதாவது ஒரு சோ கால்டு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் கேட்டு தான் ஒரு ஸ்மார்ட் சாய்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். பட் நிஜமாலே அது வந்து ஒரு ஸ்மார்ட் சாய்ஸா? ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை உங்களை மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ வாங்க ஒரு குவிக் கேம் விளையாடலாம். இப்போ 2014 ஒரு கார் வந்து பெஸ்ட் செடான் ஆஃப் த இயர்னு டைட்டில் வின் பண்ணுச்சுன்னா அந்த காரை நீங்கள் இப்போ வாங்குவீங்களா? அஃப்கோர்ஸ் கிடையாது. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து வாங்குச்சு. ஸோ அதுக்கப்புறமா எத்தனையோ நியூ லேட்டஸ்ட் கார்ஸ் வந்திருக்கலாம், அந்த டைட்டில் வின் பண்ணியிருக்கலாம். நம்ம லேட்டஸ்ட் பார்த்து இன்னும் அப்கிரேடடாக தான் வாங்கணும்னு யோசிப்போம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த மிஸ்டேக் இன்னும் பண்ணுறாங்க. எந்த ஃபண்ட் வந்து ஸ்டெல்லார் லைக் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க, ஸ்டெல்லாரான 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ், அதோட பாஸ்ட் சக்ஸஸ் பார்த்து ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் கேரண்டீட் அப்படின்னு யோசிச்சு ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் ட்ரூத் என்னன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அது பாஸ்ட். நம்மளுக்கு பார்க்க கம்ஃபர்டிங்காக இருக்கலாம், பட் ஸ்டில் அன்ரிலையபிள் தான். பிகாஸ் அது ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸை கேரண்டீட் பண்ணும் அப்படின்றது நம்ம கையில் இல்லை. பட் ஸ்டில் இந்த மிஸ்டேக் வந்து நான் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன். 2000 ஒரு ஃபண்ட் ஜா ட்ராப்பிங் ரிட்டர்ன்ஸ் வந்து டெலிவர் பண்ணுது. நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அப்சஸ்டாக இருந்தாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸை வார்ன் பண்ணேன், ஆனால் என்ன அவங்க வந்து இக்னோர் பண்ணாங்க. இதே 2008 இதே மாதிரி இன்னொரு ஹாட் ஃபண்டுக்கு மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போவுமே நான் என்னைய சுற்றி எல்லாரையும் சொன்னேன் பி கேர்ஃபுல் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேர் அந்த அட்வைஸ் அவங்க காதில் வாங்கிக்கல. பட் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே கிராஷ் ஆச்சு. இது வந்து எனக்கு ஒரு மேஜிக்கல் ஃபோர்சைட் இருந்ததுனால நான் அப்படியே கணிச்சிட்டேன் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர் இக்னோர் பண்ண ஒரு விஷயத்த நான் ஆக்சுவலி ஐ டுக் இன் டு அக்கௌண்ட். அதுதான் வந்து கரண்ட் போர்ட்ஃபோலியோ. அதில் எல்லா வார்னிங் சைன்ஸுமே இருந்துச்சு. பீப்புள் எஸ்பெஷலி இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் இன்வெஸ்டிங் பற்றி பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சி பேசுவாங்க அந்த டாப்பிக்கில். லைக் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனாலே கம்மியாக இருக்கணும், ஃபினான்ஷியல் அட்வைஸ்க்கெலாம் பே பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட காஸ்ட் நீங்கள் இன்னைக்கு அது கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா ஒரு ஃபண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அது உங்கள் ரிட்டர்ன்ஸை மட்டும் ஹர்ட் பண்ணலை, உங்களோட வேல்யூபிள் அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் அசெட்டை அது ஆக்சுவலி வேஸ்ட் பண்ணுது. அதான் டைம். எவ்ரி இயர் நீங்கள் ஒரு வீக் ஃபண்டில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது இட்ஸ் அ இயர் ஆஃப் லாஸ்ட் காம்பவுண்டிங். அந்த இயரை நீங்கள் வேற எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிற பொட்டன்ஷியல் அதுக்கு இருந்திருக்கும். ஸோ லெட்ஸ் பி ஹானஸ்ட். எத்தனை இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த ஹியூமிலிட்டி இருக்குது? நம்ம ஒரு ராங் ஃபண்ட் தான் வந்து பிக் பண்ணியிருக்கோம், அந்த லாஸஸ் கட் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல ஃபண்ட் பார்க்கலாம் அப்படின்னு மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதனால இன்னும் அவங்களுக்கு லாஸில் தான் போகும். ஸோ நம்ம பாஸ்ட் சாய்ஸஸை டிஃபெண்ட் பண்ணுறதை விட்டு நம்ம அந்த லாஸஸையும் ரேஷனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளே நம்ம சொல்லிப்போம் இது பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்ட்டு. பட் நிஜமாக அது பவுன்ஸ் பேக் ஆகுமா? ஏன்னா பேட் ஃபண்ட்ஸ் மேஜிக்கலி ரிகவர் ஆகாது அண்ட் டைம் வேஸ்ட் ஆனது இஸ் டைம் லாஸ்ட். அண்ட் இதில் ஐரணி என்ன தெரியுமா? இதே சேம் இன்வெஸ்டர்ஸ் தான் யார் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ்க்கு வந்து பே பண்ணி நான் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறவங்க, அந்த கன்சல்டேஷனை ரெஃப்யூஸ் பண்ணுறவங்க ஹார்ஸ் கணக்கில் தேடி ஸ்மார்ட் வாட்சில் எதில் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு தேடி தான் வாங்குவாங்க. அண்ட் எப்படி வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் ஒரு 0.1% சேவ் பண்ணணும்னு அப்சஸாக இருக்கிறவங்க இந்த ஃபண்ட் அவங்களுக்கு வந்துட்டு குவைட்டாக அவங்க வெல்த் எரோட் பண்ணிட்டு இருக்க அண்டர் பர்ஃபார்ம் ஆகுதுனாலுமே அதில் திரும்பி கமிட்டடாக திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு தே வில் ஸ்டே இன் தட் ஃபண்ட். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும்னு யோசிப்பாங்க. எக்ஸப்ட் காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடிய அந்த விஸ்டம். நம்மளோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக் ஒரு ப்ரொஃபஷனலை பே பண்ணுறது கிடையாது, அது நம்ம மார்க்கெட்டோட நம்மளுக்கு பெட்டராக தெரியும் அப்படின்னு யோசிக்கிறது தான். ஸோ இந்த ட்ராப்ஸ்லேருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை மறந்துடுங்க. இப்போ அந்த ஃபண்டில் என்ன இருக்குன்றதை பாருங்கள். நம்பர் 2 மிஸ்டேக்கை குவிக்லி அட்மிட் பண்ணிக்கோங்க. ஒரு பேட் ஃபண்டை நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிறதுனால அது பெட்டராக ஆகுன்ற கேரண்டி கிடையாது. நம்பர் 3 உங்கள் டைமை வேல்யூ பண்ணுங்க. ஒரு 1 இயர் நீங்கள் இன்வெஸ்டிங்கில் லூஸ் பண்ணுறதுன்றது ஒரு அட்வைசரி ஃபீ நீங்கள் கொடுக்கறத விட ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் தான். அண்ட் நம்பர் 4 லாங் டேர்மில் யோசிங்க. ஏன்னா சீப்புன்றது எப்பவுமே பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. குவாலிட்டி அட்வைஸ்க்கு நீங்கள் இப்போ பே பண்ணுறது இயர்ஸ் ஆஃப் ரெக்ரெட்டை உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் கையில் 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, யூ கேன் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் அண்ட் எக்ஸ்பென்சிவ் வே. இல்லை நம்பர் 2, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இதை பற்றி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிறது. இது ஒரு ஸ்மார்ட் வே.
ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? அண்ட் உங்களுக்கு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ், ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரு லிங்க்கில் போய் ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.